எனது 13வது வயதில் 69ஆம் ஆண்டுல இருந்து இந்த தொழில இறங்கி விட்டேன். கிட்டத்தட்ட 54 வருஷம். 54 வருஷம். இப்ப இந்த பிள்ளையார் செய்யறா எவ்வளவு வரும்? இப்ப இந்த கரண்ட் இப்ப எல்லாம் குறைஞ்ச காசு, அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஆளின் கையால இந்த 2 சிலையும் செய்யணும். சோடிதானே மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் எல்லாம் கோபுரங்கள் கட்டி போட்டு வந்து விட்டோம். வெளிநாட்டுல விசேஷமான வேலை செய்யணும்டா இந்தியால இருந்து ஆள் இறக்கி நாங்கள் கருங்கல் வேலை செய்விக்கலாம். செங்கட்டியால சீமந்தாலி ஒட்டி ஒட்டி செய்து வளர்த்தெடுக்கிறோம். அவ்வளவு முடியும். இப்படி பெரிய சிலை செய்யும். இதெல்லாம் இப்ப ஒரு ஜனாதிபதி விருது கிடைச்சிருக்கு. கண்டியில வச்சு 20 அடி 18 அடி அப்படி கல்லுகள் எல்லாம் எங்கட பின்பளவுகள் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு கோயிலுக்கு சிலை செய்யணும், இல்ல ஸ்கூலுக்கு செய்யணும், எவ்வளவு நாளைக்கு ஆர்டர் தரணும் உங்கள்கிட்ட? ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்டா, ஜெஃப்னால அராலிக்கு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அராலி மத்தி வட்டுக்கோட்டைக்கு வந்தாங்க. என்னத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வகையான சிலைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோபாலசிங்கம் அண்ணான்ற ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா வந்து இந்த சிற்ப வேலையை செய்யறதுல ஒரு சிறந்த ஒரு வல்லுநராக வந்து இங்கே திகழ்ந்து கொண்டு இருக்கிறார். நிறைய வகையான சிலைகள் வந்து செய்யற, உதாரணத்துக்கு கருங்கல் சிலை, மற்ற சீமந்த சிலை, மற்ற கோயில் கோபுரங்கள் கட்டுறது, அப்படியான நிறைய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு வந்து இவரை தான் வந்து சந்திக்க வந்தாங்க. போய் பாப்பா எப்படியான சிலைகள் செய்யறாரு, என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்குது, மற்ற கோயில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம் இந்த வீடியோல. ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா தான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தோம்னா சிலை செய்யற அந்த வேலைத்தளத்துக்கு வந்துட்டேன். மஞ்சள் பார்த்தீங்கன்னா அந்த சிலை செய்யறதுக்குரிய ஓனர் நிற்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன பேருங்கட? கோபாலசிங்கம், கந்தசாமி கோபாலசிங்கம். எவ்வளவு காலமா இந்த தொழில இருக்கிறீங்க? நான் எனது 13வது வயதில் 69ஆம் ஆண்டுல இருந்து இந்த தொழில இறங்கி விட்டேன். 69ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 54 வருஷம். 54 வருஷம். அதுல 11 வயதுல ஆரம்பிச்சுன்னா 20வது வயதுல நேரடியா கோயில்ல பேசி கான்ட்ராக்ட் பண்ணி ஆக்களை வச்சு வேலை செய்யக்கூடிய இதுகளை கிடைச்சிருக்கேன். ஆண்டவனால கிடைக்கும். சிலைகள் 2 வரைக்கும் எப்படியான சிலைகள் நீங்கள் செய்யற? நீங்க இங்க சீமந்து சிலைகளும் செய்கிறது, அப்படியான சிலை, அப்படி சிலைகள். அடுத்தது கருங்கல்ல பொழிஞ்செடுக்கிற சிலைகளும் செய்கிறோம். மற்றது இந்த கோயில்களுக்கு தேவையான கட்டுமானத்துக்குரிய கருங்கல்ல பொழிஞ்சு செய்கிறது, கட்டுமானங்கள், கோபுரங்கள். அடுத்தது சீமந்தால கட்டிட வேலை, இந்த வெள்ளக்கல்லு மட்டு சரசால பக்கத்துல அந்த வெள்ளக்கல்லு பொழிஞ்சு கட்டுற வேலையும் எங்கள்கிட்ட இருக்கு. இங்க இப்ப கருங்கல்லு சிலைகள் மட்டுமல்லாம இந்த தீத்த கோமுகள், சாமி இருக்கிற பீடங்கள், நிலத்துக்கு பதிக்கிற கல், அதை தளவரிசை கல்லுன்னு சொல்லுவாங்க, கோயிலுக்குள்ள பதிக்கிறாரு. மற்ற கோபுரத்துக்குரிய நிலக்கல்லுகள், மூடு பாக்கல்லுகள், இதுகளெல்லாம் நாங்கள் வேலை செய்து அப்படியான செய்த கருங்கல்லுகள் எல்லாம் நிறைய எங்கள்கிட்ட. இப்ப இங்க மட்டும் வச்சு செய்யறீங்க இல்ல வேற இடங்களையும் செய்யறதா? இல்ல, கோயில்கள்ல போய் செய்யறது, இங்க எங்கட தரத்துல செய்து கொண்டு போறது. இதுகளெல்லாம் ஒரு மூலஸ்தானம், பரிவார கோவில்கள்ல வைக்கக்கூடிய இதுகள்லாம் இதுகள். ஆனா கோபுரம் மூலஸ்தான பண்டிகை 2-3 தளம் என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்க கம்பி உண்டு, அங்க வச்சுதான் பிட் பண்ணலாம். செய்து போட்டு கொண்டு எங்க பிட் பண்றதுக்கு அந்த இடம் போதாது. சாதாரண ஒரு பண்டிகை மூலஸ்தானத்துக்கு தான், பரிவார கோவில்களுக்கு, முகப்பூ பிளாட்டுகள்ல தூக்கி வைக்கிற வேலைகளுக்கு தான் இதை செய்யலாம். மற்றது கோபுரம் சொன்னா அங்க வச்சுதான் செய்யறோம். இதெல்லாம் பெயிண்ட் அடிக்க இருக்கு, பெயிண்ட் அடிக்க இருக்கு. இது எல்லாம் இனி பெயிண்ட் வேலை தான் இதுல இருக்கு. மற்ற வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஓடர்ஸுக்கு இருக்குதா? ஓடர்லும் இருக்கு. நாங்கள் ஒரு அளவை போட்டு எங்களுக்கு கோயிலின் பிரமாணங்கள் விளங்கும் தானே, அதுக்காக செய்து வச்சிருக்கிறது. ரெடிமேட் மாதிரி, ரெடிமேட் மாதிரியும் இருக்கு. எங்கள்கிட்ட ஒரு கோயில் இன்ன அளவு கண்டு போன் பண்ணி சொன்னாலே நான் அந்த சைஸை பார்த்து விட்டு தெரியலாம் வந்து உடனே கொடுக்க. என்ன மாதிரி விலைகள் போகுது இப்ப சிலைகள்? விலைகள் சொன்னா இப்ப இந்த சீமந்த சிலைகள் இப்படி ஒரு அம்மன் சிலைன்னா 38,000 ரூபாய் எங்கட கம்ப்ளீட் சிலை ஆகுது. உள்ளுக்கு செப்பு கம்பி தான்.
இதுக்குள்ள செப்பு கம்பி எந்த மற்ற கம்பி இல்ல கரல் பிடிச்சிருமாண்டா கரல் பிடிச்சு தச்சையில ஒரு சாமியில தம்பிரல் ஒன்று தட்டுப்பட்டால் கூட இரும்பு கம்பி என்றா உள்ளு கரை கொண்டு எல்லா இடத்தையும் கொண்டு உடைச்சு போடும். இது அந்த இடத்துல பிடிப்பு தெரியுமோ உடையாது. அப்ப இது ரிப்பேரும் பண்ணலாம் உடைஞ்ச. இப்ப கருங்கல் சிலைகள் பாப்போமா இருக்கா? பாப்போம். இதுதான் அந்த கருங்கல் சிலைகளோ. ஓகே. இந்த கீழையும் இருக்கு. இது இல்ல என்ன இதுல பிள்ளையார் இருக்குண்ணா. ஆமா. இப்ப இந்த பிள்ளையார் செய்யறா எவ்வளவு வரும்? இப்ப இந்த கருங்கல் இப்ப இப்படி ஒரு பிள்ளையார் செய்யறா 20,000 ரூபாய் வேணும். இது என்ன சைஸ் இது? இது 12 இன்ச்சு உயரம். இது சீமந்த் தானே? இது சீமந்த். இப்ப இப்படி சில இது வைர சிலை. இது 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஆகும். இந்த ஓப்பன இது செய்து கொண்டிருக்க கூட சில நேரம் அந்த கை உடையலாம் களத்தோட போகலாம். அது அப்படி நடந்திருக்கு. நாங்கள் அதை அப்படி நடக்க போகுதுன்னு தெரிவிக்க கூடாது. அதெல்லாம் பெரிய மினக்கெட்ட வேலை. இப்படி சின்ன சிலைகள் இதுகளெல்லாம் விலை குறைவு. இதுகளெல்லாம் குறைஞ்ச காசு. அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த சின்ன சிலை செய்யறா எவ்வளவு நாள் பிடிக்கும்? 3 நாள் எடுக்கும். இந்த சின்ன சில வட்டி வட்டி எடுக்க. இப்ப ஒரு தனி ஒரு ஆள் தான் இப்படி ஒரு சிலை செய்யும். ஆமா, ஒரு ஆள் தான் ஒரு சிலைய செய்யலாம். இனி அதே நேரத்துல ஒரே ஆளின் கையால இந்த 2 சிலையும் செய்யணும். சோடிதானே வள்ளி செய்வானே. அப்ப இன்னொரு ஆள் செய்தா முகத்திலே இதுகளிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்ப ஒரு ஆள் தான் செய்ய வேணும். ஒரே மாதிரி வரணும். ஒரு ஆள் தான் செய்யும். இந்த இதுல சிவலிங்கம் இருக்கு. நடுவில் கலட்டக்கூடிய மாதிரி. இனி அது உள்ளுக்கு அஷ்டவந்தனம் மருந்து சாத்துறது. சாத்தினாத்தான் இது பிச்சாயிருப்பேன். இப்ப ஆகப்பெரிய சிலைன்னா கருங்கல்ல இதுதான் இதுக்கு இருக்கிறது. இது இங்க இருக்கு. இப்ப எங்களுடைய அம்மாவுல நிறைய பெரிய சிலைகள் எல்லாம் இருக்கு. கருங்கல்ல சிலைகள். அப்படியான சிலையில நாள் செல்லும் செய்து முடிக்க அது ஒரு 10 நாள் 12 நாள் கூட செல்லக்கூடிய பெரிய சிலைகள் இருக்கு. இது பெயிண்ட் எல்லாம் செய்தாச்சு. ஓடருக்கு இருக்கு. ஓடருக்கு இருக்கு. என்ன விலை இது? இது 45,000 ரூபாய். அப்படி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுப்போம். ஆமா. இது தட்சணாமூர்த்தி. இது மற்றது சீமந்தில செய்த பிள்ளையார் எலிகள் சீமந்தில செய்தது. நானே ஜாழ்ப்பாணத்துல அந்த பெரிய சிலை செய்யக்கூடிய இடம் இதான் இருக்கு. மாடு செய்து பெயிண்ட் பண்ணின மாடு கருங்கல்ல மாடு இருக்கு. இது கேட்ல வைக்கிறதா இல்ல கோயிலுக்குரியதா? கோயிலுக்குரியதா தான் நாங்க செய்து. சில பேர் கேட்டுக்கு வைக்கிறதுக்கு பண்ணி கொண்டு போயிடும். அந்த 2 தூண்ல இப்ப என்னன்னு சொன்னா இந்த யாட்டுகள்ல அஞ்சு போட்டு தான் அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி இல்ல இது. அப்படி யாட்டுல செய்யறதெல்லாம் இதுகள இந்த பிசுறு யோயின்கள் எல்லாம் இருக்கும். அதை திருத்தி செய்யறதுக்கு அங்க முடியாது. இது நாங்கள் உள்ளுக்குள்ள தலையில இருந்து உடம்பு வரைக்கும் செப்பு கம்பி இருக்கு. இந்த காடுகள் எல்லாத்துக்கும் பழச்சு வச்சிருக்கிறோம். ஏன்னா இது கேட்டில வச்ச இடத்துலயோ இல்லாட்டா கோயில வச்ச உடைஞ்சாலும் கம்பி இருக்கு. திருப்பி டச்சப் செய்து அதை திருத்தலாம். யாட்டுல 5,000 10,000 ரூபாய்க்கு ஒரு சோடி மாடு எடுக்கலாம். எங்களுக்கு ஒரு சோடி மாடு 50,000 ரூபாய் முடியுது. ஒரு சோடி மாடு. இப்ப சீமந்தம் விலை நினைக்கிறேன். சீமந்து விலை. சீமந்து விலைக்காகல எங்களோட வேலையாக்கள் மெனக்கேடு தான் முக்கியம். வேலைப்பாடு. எத்தனை பேர் உங்கள்ட்ட வேலை செய்யணும்? இப்ப இந்திய நாட்கள் ஒரு 4 பேர் 2 வேலை பார்க்கணும். மற்ற இங்க எங்கட யாழ்ப்பாணத்தியாக்கள் ஒரு 10-12 பேர். இனி வேலை குறைஞ்ச நேரம். இப்ப வேலை விடுனா 40 பேர் நின்று வேலை பார்க்கிறோம். கோபுரங்கள் கட்டுற கொள்ளுறதெல்லாம் கோயில் கோபுரம் எல்லாம் கட்டுறோம். நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் எல்லாம் கோபுரங்கள் கட்டி போட்டு வந்து விட்டோம் வெளிநாட்டுல. மற்ற கொழும்புல தெய்வல விஷ்ணு கோயில் ஜிந்துப்பட்டி முருகன் கோயில் அந்த பிரச்சனைக்குரிய காலங்கள்ல நாங்கள் நுவரெலியா தலவாக்கலை அக்கரை பத்தனை அந்த இடங்கள்ல எல்லாம் வேலை ஓட்டுவாங்க. மிகப்பெரிய அனுபவம் இருக்கு இந்த ஃபீல்ட்ல. இப்ப இந்திய நாட்கள் மெயினா என்னத்துக்கு வச்சிருக்கு? என்ன செய்யறதுக்காக? இந்த சிலை செய்யறவங்களுக்காகத்தான் அவைய கொண்டு. அப்படி சீமந்தில இல்ல கருங்கல்ல அவை செய்யறது? சீமந்தில கருங்கல் தேவை என்றாலும் ஆள் இருக்கு. இஞ்சியே இருக்கு. இப்ப இதுல என்னோட பேசி போட்டு போனாரே வந்து அவர் கருங்கல் வேலை செய்கிற ஆள் தான். அவர் செய்வார். அவர் செய்வார். இனி கொஞ்சம் பெரிய விசேஷமான வேலை செய்யணும்டா இந்தியால இருந்து ஆள் இறக்கி நாங்கள் கருங்கல் வேலை செய்விக்கலாம். இது கண்டு இறக்குறது அங்க இருந்து 4 பேர். அந்த வேலை இதுக்கு மட்டும் அவைதான் இந்த ரூமே கொடுத்திருக்கு. அதுக்கு தங்குறதுக்கு பாத்ரூம் டாய்லெட் இதுகள் எல்லாம் இருக்கு. கோயில வேலை ஓட்டு வந்து
அந்த லீவு காலங்கள்ல வீட்டுல இருந்து வேலை செய்வாங்க. அப்ப அவரு அங்க லீவ் போட்டு திருப்பி அனுப்புற வேலை இல்ல, இங்க வச்சு வேலை கொடுக்கலாம். நிறைய இஞ்சி எல்லாம் சிலைகள் இருக்கு. சீமந்த சிலைகள் எல்லாம் சீமந்த மக்கச்சக்கம் கிடக்கு. அங்களையும் இருக்கு, அந்த அங்காலயம் இருக்கும் ஹோட்டலுக்கு. இஞ்சல பார்த்தாலும் சிலைகளின் சாம்ராஜ்யம்னு சொல்லலாம். இந்த சிவன் சிலை இருக்கு. இப்ப நீங்க அந்த ஆனை ரவில ஏதோ சிலை கட்டி கொண்டிருக்கோம். ஆனை ரவில நடேசரி சிலையோட அது நீங்க தான் கட்டுறேன். அது முதல் இந்திய நாட்கள் வேலை பார்த்து குறையில விட்டு போயிருக்கேன். ஆனா அத கிடையில விட்டது காரணம் என்னன்னு தெரியாத அவ சொல்லுனா ஊருக்கு போய் வர முடியாம போச்சாண்டு. அப்ப நாங்களும் இன்னொரு ஆக்கள் செய்த வேலைய பாரமெடுக்கிற அவ்வளவு நல்லது இல்லையா. ஆனால் இப்படி ஒரு இத குறையில வச்சிருக்க கூடாது என்று பயப்படுத்துறதுக்கு மத்தியில நாங்கள் அதை போய் செய்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இப்ப ஏறக்குறைய 6ஆம் தேதிக்கு அதை ஓபனிங் பண்ணக்கூடிய அதெல்லாம் அந்த பெரிய தீவனாய் அது என்ன வசந்த வாசல்ல 2 சைட்டிலும் வைக்கலாம். மேல வில்லு மண்டபங்களுக்கு சைட்டில வைக்கலாம். அதெல்லாம் சரியா அந்த வேலைப்பாட கூட எதுவுமே வார்ப்பு இல்ல, எல்லாமே கையால் வடிக்கிறதோ. இந்த பாத்திருக்கிறீர்கள் செப்பு கம்பி தெரியுது. செய்த ஒரு கம்பிய நட்டு கம்பியில தான் செங்கட்டியால சீமந்தாலி ஒட்டி செய்து வளர்த்தெடுக்கிறது. இதுக்குள்ள ஒரு எலும்பு கூடு மாதிரி கம்பி கூடு இருக்கும். கம்பி இருக்கும். இதுல செப்பு கம்பி இதுல பிரசங்கள் ஒட்டி எடுக்கிறது. இதெல்லாம் இப்ப அந்த செய்து கொண்டிருக்கிற சிலையோ. இது இந்த விநாயகர், இது பஞ்சவம் பிள்ளையார். 5 முகம் உள்ள இது நடனம் ஆடுற பிள்ளையார். இது என்ன ரைட். இப்ப நடராஜர் மாதிரி நடனம் ஆடிக்கொண்டிருப்பார். இப்ப இதெல்லாம் எவ்வளவு நாள் சொல்லு இப்படியான சிலைகள் செய்து முடிக்க? இந்த பஞ்சம பிள்ளையார் எல்லாம் ஒரு ஆளுக்கு 6 நாள் 7 நாள் 7 நாள்ல முடியாது. அப்படியும் 10 நாளே எதிர்பார்க்க கிட்டத்தட்ட 2 கிழமைக்குள்ள. இது என்ன சிலை? இது ஒரு அம்பாள் சிலை. அம்பாள் சிலை. இந்த பிள்ளையாருக்குரிய சித்தி முத்தி 2 அம்பாள் தானே. இதெல்லாம் கிட்டத்தட்ட இது இப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இது 3ஆவது நாள் வேலை. 3ஆம் நாள் வேலையோ? இன்னும் ஒரு 3 நாள் வேலை இருக்கு இதுல. இருக்கா? இது வந்து எத்தனை நாள்? இது 5 நாள் 6 நாள் முடிஞ்சு இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் வேலை இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அந்த கிட்டமுட்ட வந்த வேலை. ஆமா. இதுக்குன்னு 2 நாள் வேலை இருக்கு இன்னும். இது வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துட்டாரு. ஆமா. ஒரு படிமுறையிலயும் இருக்கு. அந்த பெரிய சிலை இருக்கு தானே? பெரிய சரஸ்வதி. இது இப்ப எங்க ஸ்கூலுக்கு போயிருக்குதா? ஸ்கூலுக்கும் வைக்கலாம். பாஜசாலை, ஒரு மண்டபங்கள். ரைட். எவ்வளவு முடியும் இப்படி அப்படி பெரிய சிலை செய்ய? இதெல்லாம் இப்ப ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகும். 5 அடி வருமா இது? 5 அடி தான். 5 அடி சிலையோ? மற்றதுகள் சின்ன. ரைட். இப்படியான இதுகள் எல்லாம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். அதுக்கு பெரிய யாழங்கால கிடக்கு, அதுல கையில கொடுக்குற ஐயா. திருவாசி என்று சொல்லுவினா. என்ன விலைகள் இது? இதுகள் எல்லாம் 7,000 8,000 ரூபாய் முடிகிற. இதெல்லாம் ஒட்டி எடுக்கிறது தான் கையால. இதெல்லாம் அச்சொண்டு நாங்க பாவிக்கிறோம். அச்சண்டா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா அஜ போட்டு கலட்டிக்கிறதுக்கு இந்த பல்லுகள் எல்லாம் இப்படி இராது. அது அந்த பல்லு எல்லாம் ஒட்டத்தான் இருக்கும். இப்படி கிளம்பி இருக்கு. இதுக்கு அஜு போட்டு கலட்டி எடுக்கல. அது சில இடங்கள்ல இந்த மாடெல்லாம் சொன்னோம் ஒரே பார்வை தான் இருக்கும். ஒன்று நேர்பார்வை இல்லாட்டா சைட் பார்வை. அது 3 உண்டு அந்த வேண்டிய அச்சு இருக்கும். அதெல்லாம் இப்படி விருத்தமா வந்து செய்யறதுக்கு அவ இந்த செலவு கொடுக்க கட்டாது. அது சும்மா கதைக்கிறவ சொல்லுவினா. அங்க ஒரு ஜோடி 8,000 10,000 எடுக்கலாம். உங்கள்கிட்ட 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் தேவைப்படுது. அதனால எங்கட லேபர் சார்ஜ் தான் இது பெரிய செய்ய வேணுமா சாப்பாடு. ஆனா இதுல அந்த நீட் ஒன்று இருக்கும். நாங்க திருப்பி பார்த்து கொள்ளலாம். அச்சில போட்டதானோ? அச்சில போட்டா ஒரு நாளைக்கு 5-6 அஜெண்டு போடுவேன். போட்டாலும் இப்படி வேலை வராது. அதுல அந்த சொரசொரப்பு தன்மை கூடுகள் இருக்கும். இனி மற்றது இந்த மாடு கூட செய்யக்க இந்த செவிகள் எல்லாம் இப்படி கிடையாது. அது சொல்லேக்க மாடண்டு காட்டுவினா. இதையும் அதையும் பக்கத்துல வச்சு பார்த்தா தான் வித்தியாசம் தெரியும். அப்ப நாங்கள் மற்ற வேலையை குறை சொல்லுறதுன்றது இல்ல. அதை பார்த்து விட்டு வந்து அங்க 10,000 வேணும், உங்கள்ட்ட 40-50 தேவைப்படுது. என்ன வேலை அப்படி வேலைப்பாடு முழுக்க இப்படி செப்பு கம்பிகள் வச்சுதான் நாங்கள் வேலை செய்வோம். இது என்ன
ஒரிஜினல் செப்பு கம்பி ஒரிஜினல் செப்பு கம்பி. ரெண்டாவது செப்பு கம்பியே நல்ல விலை வரும். இப்ப எல்லாம் 3500 ரூபாய் 4000 ரூபாய் செப்பு கம்பி 1 கிலோ. இப்ப இந்த பிள்ளையாருக்கு எல்லாம் 3 கிலோ கம்பி எங்களுக்கு தேவை. இந்த பிள்ளையாருக்கு மட்டும் கஞ்சா பிள்ளையாருக்கண்டா கூட, பெரிய விக்கிறவங்களுக்கு இன்னும் கூட. அத நாங்கள் சொல்லி விளங்கப்படுத்த ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சில இடங்கள். நாங்கள் இதுக்கு கண்டு போய் எங்கள்கிட்ட இப்படி இருக்கு வாங்கோ பாப்பம் உங்களோட கோயிலுக்கு தேவையோன்னு கேட்கிறே இல்ல. எங்களை தேடி இப்படி சிலியல் வேணும், இப்படி கோயில் கட்டணும்னு வந்தால் மாத்திரம் போய் செய்கிறது. இதுகளுக்கு உங்களை விருதுகளும் கிடைச்சதா? விருதுகள் கிடைச்சது. ஜனாதிபதி விருது கிடைச்சிருக்கு கண்டியில வச்சு. மற்றது கோயில் கட்டுமான பணிகள், இந்த கருங்கல்லி சிலிகள் எல்லாம் கண்காட்சிக்கு போறது, அதுல சர்டிபிகேட்கள். மற்றது கண்டியில வச்சு ஜனாதிபதி விருது, கொழும்பு போய் எங்களுக்கு சர்டிபிகேட்கள். மற்றது கோயில்ல வேலை செய்ய வாழ்த்துப்பாக்கள், மெடல்கள், செயின்கள் எல்லாம் கிடைக்க பெற்றது. இப்போ பார்த்தோம்னா எல்லா சிலைகளையும் பார்த்து முடிச்சுட்டோம். அஞ்சல பாத்தீங்கன்னா அவர் நல்லா விளங்கப்படுத்திருந்தா. நன்றி. அனுமதி வந்ததுக்கு நன்றி. எல்லாரும் இப்படி விட மாட்டேன் கண்ணுள்ள நீங்க தந்துருக்கீங்க. நன்றி. இப்ப மற்ற வந்து இப்ப வீடியோ பாக்குறாக்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு கோயிலுக்கு சிலை செய்யணும், இல்ல ஸ்கூலுக்கு செய்யணும், எவ்வளவு நாளைக்கு முதல்ல ஆர்டர் தரணும் உங்கள்கிட்ட? இல்ல எங்களுக்கு இப்ப அப்படி ஒரு பெரிய சரஸ்வதி சிலையாண்டா ஒரு 15 நாளைக்கு முந்தைய ஆர்டர் வந்தா போதும். எங்களுக்கு அப்படி தெரிவிக்க நாங்கள் 15 நாள் கேட்டா 14வது நாள் வேலை முடிஞ்சிடும். முதல் நாளே முடிஞ்சிடும். என்னண்டா எங்கள்கிட்ட உடற தந்த அவ அங்கட நிர்வாகத்துக்கோ பாடசாலையிலயோ ஒரு பெரிய ஆக்களுக்கு சொல்லி வச்சிருக்கோம். என்னண்டா அதுக்கு முதல் நாள் இல்லையண்டா நாங்கள் இன்னும் 2 நாளோ 5 நாளோ கூட கேட்டு விடுவோம். கேட்டு மற்ற இப்ப உங்களோட தொடர்பு கொண்டு வேண்டணும்னா உங்களோட இலக்கத்தை தொடர்பு கொண்டா சரி. இலக்கத்தை தொடர்பு கொண்டா போதும். என்ன நம்பர் உங்களோட? 0777 11 11 21. சில பேர் வெளிநாட்டுல இருந்து எடுக்க வாட்ஸ்அப்புக்கு தான் எடுப்பேன். அந்த நம்பர் என்ன? அந்த 0776 200 11 21. ஓகே, இதான் உங்களோட வாட்ஸ்அப் வைபர் இலக்கம். ஆமா ஆமா. ஓகே, இதுக்கு அடிச்சாலே வெளிநாட்டுக்காரே தான். வெளிநாட்டுக்காரங்க உள்ளூர்னாலும் இதுக்கே அடிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. கோயிலாக்கள் இரவு 9-10 மணி பிறகு இதுக்கும் அதுக்கு எடுத்தா அதுல கதைக்கலாம். அது வரையும் இந்த வேலை இதுகள்ல ஓடுத்திருவோம். ரைட். ஓகே. மற்றது வந்து இப்ப போன்ல அடிக்கலாம். இப்ப உங்களோட நேரம் வந்து எடுக்கணும். உங்களோட அட்ரஸ் என்ன குறிப்பா? நான் வந்து இந்த இடத்துக்கு ஆமா ஆமா. அராலி மத்தி வட்டக்கோட்டை. அராலி மத்தி வட்டக்கோட்டை. அராலி தெற்கண்ட மேற்கண்ட கோயில் வேலைக்கிற கோபாலசிங்கம் இந்த சின்ன பிள்ளையும் எங்கட விட்டா காட்டும். அது மட்டும் இல்ல வட்டக்கோட்டை போலீஸ்ல கேட்டாலே கொண்டாந்து காட்டினோம். கிட்டத்தட்ட அந்த அராலி மத்திய கல்லூரிக்கு முன்னொழுங்கு முருகமுத்து வித்தியாசால முன்லேன்ல கடைசி தொங்கல் வெடி பின்னுக்கு வயலா. இதுல எங்கட கேட்டுக்க வந்தா அந்த ரோட்டே திரும்புதான். நீல கலர் கேட், பச்சை கலர். இந்த அட்ரஸ் மற்ற போன் நம்பர் மற்ற இந்த கூகுள் மேப் லொகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எடுப்பேன். நீங்க தேவையான ஆர்டர் பண்ணலாம். இல்லாட்டி செய்யும் சிலைகள் செய்யணும்னா நேரம் வந்து பார்த்து எடுக்கலாம். மற்ற ரெடிமேட் எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க. உடனடியா தேவையான கூட எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ 2க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவைக்குரிய கான்டாக்ட் டீடைல் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எடுப்பேன். நீங்க தேவையான அதுக்கு ஆர்டர் பண்ணலாம். இல்லாட்டி இந்த நேரையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஃப்னா தனுஷ்.